நண்பர்களே, இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். பிரபஞ்சமே உங்களுக்காக அனுப்பிய ஒரு காணொளி இது. நீங்கள் பார்க்கும் இந்த காணொளி ஒரு சாதாரண காணொளி அல்ல. உங்கள் மனத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு காணொளி இது. உங்கள் நாளையே, ஒரு ஆண்டை, 5 ஆண்டுகளை ஆழமாக மாற்றக்கூடிய தாக்கம் இதற்கு இருக்கிறது. நீங்கள் நினைக்கும் அனைத்துக்கும், உங்கள் பணச்சிரமங்கள், உடைந்த உறவுகள், மன அழுத்தம், உடல்நல பிரச்சினைகள், இவற்றிற்கெல்லாம் தீர்வு இருக்கிறது. ஆனால் அது மாயமாக நடக்காது. பிரபஞ்சத்தில் மறைந்திருக்கும் விதிகளை நீங்கள் பயன்படுத்தும் போதுதான் உங்கள் விதி திறக்கப்படுகிறது. நான் உங்களுக்குச் சொல்லப் போவது, நாளை உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றத்தை உருவாக்கும் 10 படிகளைக் கொண்ட ஒரு முறையாகும். இது வெறும் கோட்பாடு அல்ல, இவை நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். பெரும் செல்வந்தர்கள், யோகிகள், உச்ச சாதனையாளர்கள் அனைவரும் பயன்படுத்தும் வழிமுறை. நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? உங்கள் மனத்தின் ஆழத்திலிருந்து பிரபஞ்சத்திற்கு செய்கை அனுப்ப, உங்கள் எண்ணங்கள், உணர்வுகள், செயல்களை ஒரே திசையில் இணைக்க, உங்கள் கனவுகளை நிஜமாக மாற்ற இப்போதே தொடங்கலாம். இதோ, இன்று இரவு முதல் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தில் ஒளிரத் தொடங்குகிறது. இன்று நீ எடுக்கும் ஒரு முடிவே நாளை பிரபஞ்சத்தின் பதிலை உனக்கு கொண்டு வரும். தயாரா இருக்கிறாயா? முதல் வழி, தூக்கம். அது ஒரு வாசல். நீ தினமும் தூங்கும் அந்த நேரம், அது சாதாரண ஓய்வு அல்ல, அது ஒரு வாசல். உன் மனத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நடுவில் இருக்கும் மிக முக்கியமான ஒரு கதவு. பகல் முழுவதும் உன் மனம் சத்தமாக இருக்கும். எண்ணங்கள், கவலைகள், பயங்கள், ஒப்பீடுகள், ஓட்டம் எல்லாம் கலந்து கொண்டே இருக்கும். ஆனால் இரவு, நீ தூங்கப் போகும் அந்த கடைசி சில நிமிடங்களில் உன் மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில்தான் உன் வெளிப்படையான மனம் பின்னால் சென்று உன் ஆழ்மனம் முன்னால் வருகிறது. இதுதான் அந்த வாசல். இந்த நேரத்தில் நீ உன் மனத்துக்குள் எதை கொண்டு செல்கிறாயோ அதேதான் நாளை உன் வாழ்க்கையாக மாறத் தொடங்குகிறது. கவலையோடு தூங்கினால் அதே கவலை வேறொரு வடிவத்தில் திரும்ப வரும். பயத்துடன் தூங்கினால் அதே பயம் உன் முடிவுகளை கட்டுப்படுத்தும். ஆனால் நீ அமைதியுடன், நம்பிக்கையுடன், நிறைவுடன் தூங்கினால் அந்த உணர்வு உன் மனத்தில் ஆழமாக பதியும். ஆழ்மனம் எந்த கேள்வியும் கேட்காது. சரி, தவறு எதையும் ஆராயாது. நீ கொடுக்கும் செய்கையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறது. அதனால்தான் தூங்கப் போகும் முன் ஒரு எண்ணம், ஒரு உணர்வு, ஒரு சொல் உன் எதிர்காலத்தை மாற்றத் தொடங்குகிறது. இந்த வாசலில் நீ பயத்தை கொண்டு செல்லலாமா அல்லது நம்பிக்கையை கொண்டு செல்லலாமா? அது முழுக்க உன் தேர்வு. தூக்கம் ஒரு முடிவு அல்ல, அது ஒரு ஆரம்பம். நீ எந்த மனநிலையில் தூங்குகிறாயோ அந்த மனநிலையில்தான் நாளை உன் வாழ்க்கை நகரத் தொடங்கும். இரண்டாவது விதி, விடுதலை. நீ வாழ்க்கையில் முன்னே போக வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் ஏதோ ஒன்று உன்னை உள்ளுக்குள்ளே இழுத்துக்கொண்டே இருக்கிறது. அது வெளியில் இருக்கும் பிரச்சனை அல்ல, அது உன் மனத்துக்குள் சேமித்து வைத்திருக்கும் பழைய சுமை, பழைய தோல்வி, பழைய பயம், பழைய அவமானம், பழைய காயம். இதெல்லாம் நடந்து முடிந்த விஷயங்கள் இல்லை. நீ அவற்றை இன்னும் உன் மனத்துக்குள் பிடித்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் அவை இப்போதும் நடக்கிறது போலத்தான் இருக்கும். ஒரு கிண்ணம் நிறைந்து தண்ணீர் இருந்தால் புதிய தண்ணீரை அதில் ஊற்ற முடியாது. அதேபோல்தான் மனமும். உன் மனம் முழுவதும் பழைய நினைவுகளால், கவலைகளால், என்ன ஆகுமோ என்ற பயத்தால் நிறைந்திருந்தால் புதிய வாய்ப்புகள் உன் வாழ்க்கைக்குள் எப்படி வர முடியும்? அதனால்தான் முதல் விதி, விடுதலை. விடுதலை என்றால் மறக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை, அடக்க வேண்டும் என்பதுமில்லை, ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான். தூங்கப் போகும் முன் உன் மனத்துக்குள் மெதுவாக சொல்லு, இது என்னால் முடியவில்லை, இதையெல்லாம் நான் இனிமேல் தனியாக சுமக்க மாட்டேன். இந்த ஒரு ஒப்புதல் உன் மனத்துக்குள் ஆழமான அமைதியை உருவாக்கும். நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாவற்றையும் சுமக்க வேண்டிய அவசியமும் இல்லை. விடுதலை செய்யும் போதுதான் உன் மனம் லேசாகும். மனம் லேசானால்தான் உன் வாழ்க்கை நகரத் தொடங்கும். நீ பிடித்துக் கொண்டிருப்பதை விடும் நாளிலிருந்துதான் புதியது உன்னை தேடி வரும். விடுதலை ஒரு பலவீனம் அல்ல, அது ஒரு பெரிய தைரியம். ஏனென்றால் விடுவோருக்குத்தான் பிடிப்பதும் கிடைக்கும். பிரபஞ்சம் சொல்வதை கேட்பதில்லை, அது உன் உணர்வையே கேட்கிறது. நீ நினைக்கும் பல விஷயங்கள் இன்னும் நடக்கவில்லையே என்று நீ உன்னிடமே கேள்வி கேட்கிறாயா? நான் இவ்வளவு கேட்டும் ஏன் என் வாழ்க்கை மாறவில்லை? இதற்கு காரணம் ஒரு எளிய உண்மைதான்.
பிரபஞ்சம் உன் வார்த்தைகளை கேட்பதில்லை, உன் உணர்வுகளைத்தான் கேட்கிறது. நீ சொல்கிறாயா, எனக்கு பணம் வேண்டும் என்று. அந்த வார்த்தைக்குள் ஒரு மறைந்த உணர்வு இருக்கிறது. அது குறைவு. பிரபஞ்சம் உன் வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொள்ளாது. அது அந்த குறைவின் அதிர்வைத்தான் பிடித்துக் கொள்கிறது. நீ எனக்கு இது வேண்டும் என்று எத்தனை தடவை சொன்னாலும் உன் மனத்துக்குள் இது இல்லை என்ற உணர்வு இருந்தால் அந்த உணர்வுதான் செய்கையாக போகிறது. பிரபஞ்சம் செய்கைக்குதான் பதிலளிக்கும், கேட்கலுக்கு அல்ல. அதனால்தான் சிலர் குறைவாகச் சொன்னாலும் வாழ்க்கை நிறைவாக இருக்கும், சிலர் நிறைய கேட்டாலும் வெறுமையாக இருக்கும். வித்தியாசம் உணர்வில்தான். நன்றி சொல்லும் மனிதன் அதிகமாக கேட்க மாட்டான். அவன் ஏற்கனவே நிறைவாக இருப்பது போல் உணர்வான். அந்த உணர்வே பிரபஞ்சத்திற்கு தெளிவான செய்தி. இவன் குறைவில் இல்லை டோட். அதற்கு பிறகு பிரபஞ்சம் செய்யும் ஒரே வேலைதான் அந்த நிறைவை வெளியிலும் உருவாக்குவது. அதனால்தான் வார்த்தையை மாற்ற வேண்டியதில்லை, உணர்வை மாற்ற வேண்டும். உன் உள்ளுக்குள் நீ எப்படி உணர்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கை பேசும் மொழி. பிரபஞ்சம் மொழி, சொல், மந்திரம், பிரார்த்தனை இவற்றை புரிந்து கொள்ளாது. அது புரிந்து கொள்வது ஒரே ஒன்றைத்தான், உணர்வு. 5வது வழி, கற்பனை செய். உன் மனம் உன் கண்களை விட பெரிய சக்தி கொண்டது. ஏன் என்றால் உன் மூளை ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவாக வேறுபடுத்தி அறியாது. நடப்பது மற்றும் நீ ஆழமாக கற்பனை செய்வது, இந்த இரண்டுக்கும் அதற்கு பெரிதாக வித்தியாசம் தெரியாது. அதனால்தான் ஒரு பயமுள்ள கனவு வந்தால் கூட உடம்பு வியர்க்கும், இதயம் வேகமாக துடிக்கும். அது உண்மையில் நடக்கவில்லை, ஆனால் உன் மூளை அதை உண்மை என்றே நம்புகிறது. இதுதான் கற்பனையின் ரகசியம். நீ கண்களை மூடி உன் வாழ்க்கை நீ விரும்பும் விதமாக நடப்பதை தெளிவாகக் கண்டால் உன் மூளை அதை எதிர்கால கனவாக பார்க்காது. அதை ஒரு நேரடி அனுபவமாக பதிவு செய்து கொள்ளும். அப்புறம் என்ன ஆகும்? உன் முடிவுகள் மாறும், உன் நடத்தைகள் மாறும், உன் தேர்வுகள் மாறும். மாற்றம் வெளியிலிருந்து வராது, அது உள்ளுக்குள்ளேயே ஆரம்பிக்கும். கற்பனை என்றால் வெறும் காட்சிகளை உருவாக்குவது அல்ல, அதற்கு உணர்வும் சேர வேண்டும். நீ ஓட்டும் வாகனத்தை உணரு, அதன் பிடி உன் கைகளில் இருப்பது போல் பதட்டமில்லாமல் உணரு. நீ அமைதியாக இருக்கும் உன் வீட்டை உணரு, அந்த அமைதி உன் உடலுக்குள் பரவுவது போல உணரு. அந்த உணர்வை உன் மூளை உண்மையாக ஏற்றுக்கொள்ளும் போது உன் வாழ்க்கை அந்த திசையில் நகரத் தொடங்கும். கற்பனை என்பது எதிர்காலத்தை கனவாக பார்ப்பது அல்ல, அதை உள்ளுக்குள் இப்போதே வாழ்வது. உன் மூளை அதை உண்மை என்று நம்பிவிட்டால் உன் வாழ்க்கை அதைத் தொடர்ந்து நடக்கத் தொடங்கும். 6வது வழி, சந்தேகம் மிகப்பெரிய தடை. உன் வாழ்க்கையில் பெரிய தடையாக இருப்பது வெளியில் இருக்கும் பிரச்சனை அல்ல, அது உன் மனத்துக்குள் மெதுவாக அமைதியாக வேலை செய்யும் ஒரு விஷயம், சந்தேகம். சந்தேகம் சத்தமாக வராது, அது சண்டை போடாது, அது நேரடியாக எதிர்க்கவும் செய்யாது. அது மெதுவாக உன் நம்பிக்கையை உள்ளுக்குள்ளே குறைக்க ஆரம்பிக்கும். இது எல்லாம் வேலை செய்யுமா? எனக்கு மட்டும் ஏன்? முன்னாடியும் முயற்சி செய்தேன். இந்த மாதிரி கேள்விகள் உன் மனத்துக்குள் வந்தாலே அது ஒரு அறிகுறி. பிரபஞ்சத்திற்கு கலந்த செய்கைகள் போகின்றன. ஒரு பக்கம் நீ விரும்புவதை கற்பனை செய்கிறாய், இன்னொரு பக்கம் அது நடக்காது என்று பயப்படுகிறாய். பிரபஞ்சம் குழப்பத்தை ஏற்றுக்கொள்ளாது, அது தெளிவிற்குத்தான் பதிலளிக்கும். அதனால் சந்தேகம் வந்தவுடனே அதை எதிர்த்து சண்டை போட வேண்டாம், அதை முழுக்க மறுக்கவும் வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் பண்ணு, உன் மனத்துக்குள் மெதுவாக சொல்லு, எனக்கு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை, நம்பினால் போதும் டோட். இந்த ஒப்புதல் சந்தேகத்தின் சக்தியை அணைத்துவிடும். சந்தேகம் இல்லை என்றால் எல்லாம் உடனடியாக நடக்கும் என்று அர்த்தமில்லை, சரியாக. ஆனால் சந்தேகம் இருந்தால் எதுவுமே சரியாக நடக்காது என்று அர்த்தம். நம்பிக்கை எப்போதும் முழுமையான விளக்கத்தை கேட்காது, அது ஒரு தீர்மானம். சந்தேகம் வந்தாலும் நீ தொடர்ந்து நடந்த நாளிலிருந்துதான் உன் வாழ்க்கை உண்மையாக மாறத் தொடங்கும். சந்தேகம் உன் எதிரி அல்ல, அதற்கு நீ கவனம் கொடுத்தால்தான் அது எதிரியாக மாறும். கவனம் கொடுக்கவில்லை என்றால் அது தானாகவே மங்கிப் போய்விடும். 7வது வழி, ஒரு சக்தி வாய்ந்த வாசகம். இரவு வழக்கம் நாளின் கடைசி சில நிமிடங்கள் மிகவும் முக்கியமானவை. ஏன் என்றால்
நீ தூங்கப் போகும் நேரத்தில் உன் மனம் எதிர்ப்பதை நிறுத்திவிடும். அந்த நேரத்தில் நீ மனத்தில் விதைக்கும் ஒரு எண்ணம் ஒரு விதையாக மாறும். அந்த விதை இரவு முழுவதும் உன் மனத்தின் ஆழத்தில் வேலை செய்யத் தொடங்கும். அதனால்தான் இரவு வழக்கம் எளிமையாக இருக்க வேண்டும். அது பெரியதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு வாசகம் போதும். ஆனால் அதைச் சொல்லும் விதம் மிக முக்கியம். கண்களை மூடி மனம் அமைதியாக இருக்கும் போது மெதுவாகச் சொல்லு, நன்றி, என் வாழ்க்கை நான் தேடிய அமைதியில் இருக்கிறது. இந்த வாசகம் கேட்பது போல இல்லை, நடந்துவிட்டதை உறுதி செய்வது போல இருக்கிறது. மனத்தின் ஆழம் இது வேண்டுமா என்று கேள்வி கேட்காது. இது நடந்துவிட்டது என்று ஏற்றுக்கொள்ளும். அதனால்தான் இந்த ஒரு வாசகம் உன் மனத்துக்குள் நிறைவு உணர்வை உருவாக்கும். அந்த நிறைவுதான் பிரபஞ்சத்திற்கு தெளிவான செய்கை. இவன் குறைவில் இல்லை. நீ எந்த பிரச்சனையோடு படுக்கைக்கு சென்றாலும் இந்த ஒரு வாசகம் உன் மனத்தை பாதுகாப்பான நிலைமையில் வைத்திருக்கும். எல்லாமே சரியாக நடக்கும் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை. இரவு வழக்கம் ஒரு மந்திரம் அல்ல, அது நாளின் கடைசி தீர்மானம். நீ பயத்துடன் தூங்கப் போகிறாயா அல்லது நம்பிக்கையுடன் தூங்கப் போகிறாயா? அந்த தீர்மானம்தான் நாளை உன் வாழ்க்கை எந்த திசையில் நகர வேண்டும் என்பதை தீர்மானிக்கும். 8வது வழி, காலை நினைவூட்டல். காலை நேரம் ஒரு மீட்டும் துவக்க பொத்தி மாதிரி. நீ கண்களை திறக்கும் அந்த முதல் நிமிடத்தில் உன் மனம் எதையும் தீர்மானிக்காத ஒரு புதிய இடம். அந்த இடத்தில் நீ மனதில் வைக்கும் முதல் எண்ணம் நாளின் திசையை தீர்மானிக்கும். அதனால்தான் காலை நினைவூட்டல் மோட்டிவேஷன் உரை அல்ல, அது நினைவூட்டுதல். நீ போராடுபவன் அல்ல, நீ உருவாக்குபவன். இன்னைக்கும் நடக்கப் போரும் அனைத்தும் உன்னை எதிர்க்க வரவில்லை, உன்னை வடிவமைக்க வந்திருக்கிறது. காபி குடிப்பதற்கு முன், மொபைல் எடுப்பதற்கு முன் ஒரே ஒரு விஷயம் நினைவில் வைத்துக்கொள்ளு, நான் கட்டுப்பாட்டில் இருக்கிறேன். இந்த வாசகம் பெருமைக்காக அல்ல, தெளிவுக்காக. நீ இன்று எல்லாவற்றையும் முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ஒரு படி, ஒரு தீர்மானம், ஒரு அமைதியான செயல் போதும். காலை நினைவூட்டல் எதிர்காலத்தை நினைக்கச் சொல்லாது. இப்போதுள்ள இந்த நிமிடத்திலேயே உன்னை முன்னுக்கு கொண்டு வரும். உன் சுவாசம், உன் உடல், உன் இருப்பு. நீ அமைதியாக ஆரம்பித்த நாளில் சத்தமா முடியாது. நீ நம்பிக்கையுடன் ஆரம்பித்த நாளில் பயம் இடம்பெறாது. காலை உனக்கு ஒரு வாக்குறுதி தருகிறது. இன்னைக்கும் நீ புதிதாய் தேர்வு செய்யலாம். அந்த தேர்வை அமைதியாக எடுத்தால் போதும். நாளை அது உன்னோடு சேர்ந்து நடக்கத் தொடங்கும். 9வது வழி, உற்சாகமான செயல்பாடு. நீ மனதில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாய் என்று நினைத்துக்கொள். அது போதும் என்று நிறுத்தாதே. பிரபஞ்சம் செய்கைகளை அனுப்பும் போது நீ கவனித்த உடனே ஒரு சிறிய அசைவோடு செயல்படு. ஒரு படி எடுத்தால் 3 வாய்ப்புகள் தானாகவே உன்னிடம் வரும். அதுவே உற்சாகமான செயல்பாடு. செயல் என்றால் பெரிய திட்டங்கள் தேவையில்லை, ஒரு எளிய தீர்மானமே போதும். நீ யோசித்ததோட தொடக்கமாக ஒரு அழைப்பு செய், ஒரு கடிதம் அனுப்பு, ஒரு புதிய விஷயத்தில் முயற்சி செய். அது உற்சாகமாக இருக்க வேண்டும். சொல்லப்பட்ட வேலை இல்லாமல் கூட ஒரு கடிதம் அனுப்பினாலும் அது பிரபஞ்சத்திற்கு செய்கை. பிரபஞ்சத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், நான் தயாராக இருக்கிறேன், நான் அசைவில் இருக்கிறேன், நான் செயல்பாட்டில் இருக்கிறேன். இந்த செயல்தான் உன் கனவுகளை நிஜமாக்கும் முதல் தீபம். மெதுவாக தொடங்கினாலும் பாதை தெளிவாக காணப்படும். நாளைய செய்கையை உன் வாழ்க்கைக்கு அழைத்து வரும். காத்திருக்கும் சாத்தியங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வரும். உற்சாகமான செயல்பாட்டை தாமதப்படுத்தாதே. உண்மையான அசைவு இந்த நிமிடத்திலேயே நடக்க வேண்டும். இது தாமதத்திற்கு எதிரான மருந்து. நீ செயல்பட்டவுடன் பிரபஞ்சம் தொடரும். உன் எண்ணங்கள், நன்றியுணர்வு, கற்பனை செயலோடு சேர்க்கப்பட்டால் தோல்வி என்ற விருப்பமே இல்லை. முடிவு, தேர்வு உன்னிடம். இப்போதெல்லாம் நீ கேட்டவைகளை நினைத்துக்கொள். நீயே தேர்வு செய்ய வேண்டும். பிரபஞ்ச செய்கைகள், நன்றியுணர்வு, கற்பனை, உற்சாகமான செயல்பாடு, ஆல் சாதனைகள் உன் கைகளில் உள்ளன. ஆனால் நீ அவற்றை பயன்படுத்துகிறாயா? அல்லது ஒவ்வொரு நாளும் அவை உன் வாழ்வுக்கு மாற்றம் தருகிறதா? உன் எதிர்காலம் உன் கைகளில்தான் இருக்கிறது. நாளை மாலை நீ எதிர்பார்க்கும் அற்புதங்கள் இன்று எடுத்த செயலில்தான் தொடங்கும். நீ விரும்பும் வாழ்க்கை உன் தீர்மானத்தில்தான் ஆரம்பிக்கும். இது ரொம்ப தெளிவாக உள்ளது. நாளைக்கு பதிலை எதிர்பார்க்க முடியாது. மாதிரி கனவுகள் மட்டும் போதாது.
உன் அசைவு நம்பிக்கை செயல் நிஜம். இருந்தாலும் தேர்வு உன்னாலே இருக்கிறது. நீ தொடரவில்லை என்றால் நாளை 1 வருடத்தில் 5 வருடத்தில் காத்திருந்த முடிவு கூட வரமாட்டாது. நீ தேர்வு செய்தால் நீதான் உன் விதியை உருவாக்குகிறாய். நீதான் பிரபஞ்ச செய்கைகளை உணர்ந்து உன் வாழ்க்கையை மாற்றுகிறாய். இதோ ஒரு உண்மை. பிரபஞ்சம் எப்போதும் கடைசியில் பதிலளிக்கும். அந்த தயாராக இருப்பது செயல் நம்பிக்கை சேர்க்கையில். தேர்வு உன்னாலே. தீர்மானம் எடு. நீ செயல் எடு. நீ நம்பிக்கை வைக்க. இப்போதே உன் வாழ்க்கை ஆரம்பிக்கட்டும். நண்பா, இப்போதெல்லாம் நீயே கண்டாய். நீ சொன்ன எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் உன் வாழ்க்கையை எப்படி மாற்றலாம் என்று. இந்த 10 அத்தியாயங்கள் நீ உன் ஆழ்மனத்தில் விதை போட்டுவிட்டாய். பிரபஞ்சம் செய்கைகளை அனுப்பத் தொடங்கியுள்ளது. ஆனால் ஒரே தவறான தீர்மானம் இருந்தால் இப்போதைய முன்னேற்றம் தப்பும். நீ தொடர்ந்தால் காலை எழுந்ததும் நன்றியுணர்வு, நாள் முழுவதும் உற்சாகமான செயல்கள், இரவு முன்னே அமைதியான சக்தி வாய்ந்த இரவு வழக்கம் உன் வாழ்க்கை மாற்றமாயிருக்காது. முற்றிலும் புதிய நிஜமான வாழ்க்கையில் மாறும். நினைவு வை, பிரபஞ்சத்தில் மாயாஜாலம் இல்லை. ஆனால் விதிகள் உள்ளன. நீ அந்த விதிகளை மதித்தால் உன் கனவுகள் நிஜமாகி வரத் தொடங்கும். நாளைக்கு உன் முதல் அற்புதம் இன்று நீ எடுத்த நம்பிக்கை செயல் நம்பிக்கை மூலம்தான் உருவாகும். தேர்வு உன்னாலே. இன்றே தொடங்கு. உன் எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கட்டும். உன் செயல்கள் உற்சாகமாய் இருக்கட்டும். உன் நம்பிக்கைகள் உறுதியாக இருக்கட்டும். நீ பிரபஞ்சத்தை சரிசெய்தால் உன் வாழ்க்கை நீ சொல்வது போலவே நிஜமாக மாறும். எனவே இந்த பயணத்தில் நம்பிக்கை வைக்கும்துக்கு நன்றி. உன் சக்தியை தேர்வு செய்ததற்கு நன்றி. இப்போதுதான் உன் பயணம் ஆரம்பமாகிறது. உன் வாழ்க்கை, உன் விதி.